ஹாய், நான் இப்போ உங்களுக்கு எக்கு கொத்து பரோட்டா செஞ்சு காமிக்க போகிறேன். எக்கு கொத்து பரோட்டாவுக்கு பரோட்டா நம்ம ரெடிமேடு பரோட்டாவை வாங்கி நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி பழம், இதுக்கும் கேபேஜு, கேரட்டு, கேப்சிகம், எக்கு. இதில் நீங்கள் சிக்கன் எக்கு நீங்கள் ஆம்லெட் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதில் சிக்கன் போடலாம். இப்போ வீட்டில் சிக்கன் இல்லாட்டினா போட்டிருப்பேன். சிக்கன் பீஸ் ஃப்ரெஷ் பீஸை வதக்கி வேக வச்சு போடுறதும் போடலாம். நம்ம மத்தியானம் குழம்பு வச்சது பெப்பர் சிக்கன், அதையும் போடலாம். அதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த பெப்பரோடு சேர்ந்து இந்த மசாலாவோடு சேர்ந்து கொத்து பரோட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நான் வெங்காயத்தை வதக்குறேன். வெங்காயத்தோட பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டிருக்கேன். இது வதங்கட்டும். வதங்கும் போது ஒன்று ஒன்றா போட்டுடலாம். எனக்கு கேபேஜ் கொஞ்சம் பிடிக்கும். பிள்ளைகளுக்கு கேபேஜ் இது ரெட் கலர் கேபேஜ் இல்லை, அந்த கேபேஜு கேப்சிகம்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் பன்னீர் போடலாம், எக்கு போடலாம். கொத்து பரோட்டா நம்ம ரெடிமேடாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் இதில் கிரேவி போட்டுறாதீங்க. மத்தியானம் சாப்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த சாப்ஸில் பீஸை எடுத்துருங்க. பீஸ் எடுத்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து அந்த கிரேவியோடு சேர்ந்த பீஸை கட் பண்ணுங்க. ஆனால் அதில் கிரேவியை போட்டு நீங்கள் கொத்து பரோட்டாவில் போடாதீங்க. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் கிடைக்காது. வெங்காயம் வதங்கட்டும். வதங்க. இதில் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் கேப்சிகம் முதல்ல போட்டுருவோம். கேபேஜ் நான் முட்டைக்கோஸ்னே சொல்கிறேன். என்ன உங்களுக்கு தமிழ்லையே பேசுகிறேன். நானும் கொஞ்சம் நேரம் ஸ்டைலாக பேசணும்னு நினச்சி கேபேஜை கேப்சிகம் சொல்லிடுவேன். நீங்கள்லாம் சிரிப்பீங்கல்ல அப்போ வீட்டில் வச்சு இந்த ஆண்டி மாற்றி சொல்கிறாங்கன்னு. அதனால் முட்டைக்கோஸை போடுவோம். முட்டைக்கோஸை போட்டுட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போடுவோமா? உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. பரோட்டாவில் உப்பு இருக்குது. நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு இதுக்கு மட்டும்தான். நான் ஆம்லெட்டில் கூட உப்பு போட்டிருக்கேன். இந்த காய்க்கு மட்டும்தான். அதனால் பத்தலை அப்படின்னா திரும்ப டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. முட்டை அடையாயுது. முட்டை அடை வெங்காயமெல்லாம் போட்டு செய்கிறது இது ஆம்லெட். ப்ளைன் எக்கு. இந்த இப்போ இன்னும் இது போட்டுருவோம். கேரட் போடுவோம். கேரட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி போடுறது பிள்ளைங்களுக்கு நம்ம அவங்கள அறியாமல் நல்ல நியூட்ரிஷியஸ் நல்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸை உங்களால் சேர்த்து கொடுக்க முடியும். ஏன்னா கேரட் சாலடாக கொடுத்தாலும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. பொரியல் வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. இப்படி நீங்கள் போட்டு கொடுத்தீங்க பரோட்டா, கொத்து பரோட்டானா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. தக்காளி பழம் போட்டுறேன். தக்காளி பழம் கொஞ்சம் நேரம் வேகணும். நம்ம இந்த கேப்சிகம் பன்னீர் போடுறதுக்கு முன்னாடி போடுவோம். அப்போ தான் அது முட்டை போடுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சீத்தல் எங்கள் பொண்ணு நல்ல அசிஸ்டண்ட்டு. நான் ஒரு தப்பு பண்ணேன்னா ரொம்ப கான்சியஸாக இருப்பாள். டக்குன்னு உடனே சொல்லிடுவாள். கொஞ்சம் வதங்கட்டுமா? கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் லேசாக உப்பு பார்த்து கொடு. இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். பார்த்து போடுங்க. எக்கில் உப்பு இருக்குது, பரோட்டாவில் உப்பு இருக்குது. அதனால் பார்த்து கம்மியாக தான் போடணும். கம்மியாக நேரம் சேர்த்துக்கலாம். பெப்பர் வாசம் நல்லாயிருக்கும். மிளகு போடும். கேப்சிகம், குடமிளகா இது இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். குடமிளகா கலர்ஃபுல்லாக இந்த சிட்டியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல எல்லோ, இது ரெட் இதெல்லாம் கிடைக்கும். கலர்ஃபுல்லாக போடுங்க. இந்த நான் கொத்து பரோட்டாவே நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி தான். இப்போ தான் கல்யாணம் செஞ்ச பிள்ளைங்க, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைங்க, அம்மாட்ட செல்லமாக இருந்து ரொம்ப தூரம் வெளிநாட்டில் போய் வாழ போகிற பிள்ளைங்க, அவங்களுக்காக இது சொல்லி கொடுக்குறது. அந்த பிள்ளைங்கன்னா கட்டாயம் இதை ஓஹோ இப்படி செய்யலாமோ. ஏன்னா அவங்களுக்கு எதில் போட்டு எப்படி செய்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. கொத்து பரோட்டா அவங்க சாப்பிட்ருப்பாங்க, அம்மா வாங்கி கொடுத்துருப்பாங்க.
ஆனால் அது இப்படி வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். வெளிநாட்டு நிச்சயமாக அமெரிக்காவிலலாம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து கொத்து பரோட்டா போய் ஆர்டர் பண்ணால் அவன் பீஸா கொடுக்குற மாதிரி கொத்து பரோட்டா கொடுக்க மாட்டான். அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி பரோட்டா வந்து அங்கே இருக்கிற இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்து இந்த முட்டையை போட்டுட்டு இந்த பரோட்டாவையும் கொத்தி வச்சுருக்கிற பரோட்டாவையும் போட்டாச்சு. ஃப்ளேமை சின்னதாக வச்சுக்கிறேன். அம்மாவை நினச்சிக்கிட்டே சாப்பிட்லாம். பிள்ளைங்க ஃபாரினில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து அம்மா நான் இன்றைக்கி இந்தியன் ஸ்டோரில் இருந்து பரோட்டா வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சு பார்த்தேம்மா, ஆண்டி செஞ்சு காமிச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்ததுமா, நம்ம ஊர் கொத்து பரோட்டா சாப்பிட்ற மாதிரி இருந்ததுமான்னு நீங்கள் சொல்லுவீங்க. அம்மா அங்கேருந்து அம்மாவுக்கு என்ன செய்ய தோணும், கண்ணு தான் கலங்கும். நம்ம பிள்ளை அதான் செஞ்சு சாப்பிட்டுட்டே நம்ம என்னம்மா வளர்த்தோம் அந்த பிள்ளைய அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பெருமையாக இருக்கும், என் பிள்ளை எங்கே இருந்தாலும் உலகத்தையே கெட்டி இழுத்துருவா அப்படின்னு அம்மாவுக்கு தோணும். நிம்மதியாக இருப்பாங்க. இது முடிஞ்சு போச்சு. இந்த கொத்தமல்லி தழையை தூவினோம்னா வாசம் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து காம்பினேஷன் சிக்கன் சாப்ஸு, சிக்கன் குருமா, இல்லைன்னா ரைத்தா போட்டு சாப்பிடுங்க. கேரட்டை துருவி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதை சைடில், வெங்காயத்தில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு உப்பு போட்டு அது சைடில் வச்சு சாப்பிடுங்க. பெப்பர் சிக்கன் இருந்ததுன்னா எதுனாலும் வச்சு சாப்பிடுங்க. இதே வேலை 10 நிமிஷம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து வெறுமனே வெங்காயத்தில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு உப்பு. எக்கு கொத்து பரோட்டா ரெடி. இதில் டொமேட்டோ சாஸு கூட பக்கத்தில் வச்சு சாப்பிடலாம். ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி சிக்கன் சாப்ஸ் இருந்துச்சுன்னா அது வச்சு சாப்பிடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள். ஆண்டிக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க.